ஹாய் மக்களே, வணக்கம். மண்டே மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டுகிறோம். இன்றைக்கி என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்பெஷல் மாவு தாங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம பப்பாளி பழம் இருக்குல்ல, அதாவது பப்பாளி காய் நேற்றுக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை என்ன பண்ணேன், பிள்ளைங்களுக்கு அப்படியே நம்ம இது பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு எப்படி இதை கொடுத்தா அவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்ட்டு எதையாவது ஒன்று மறைச்சி நம்ம பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வளர்ந்த பசங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் வளர்ந்த பசங்களுக்கு சரிங்களா. அந்த வகையில் அந்த பப்பாளி காயை வந்துட்டு நல்லா நமக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வெங்காயம், ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஓகேங்களா. அப்புறமா பாசிப்பருப்பு கொஞ்சம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நான் குக்கரில் வந்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நல்லா விட்டுட்டேன். அது நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சு அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம கோதுமை மாவு, ஓகேங்களா, கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு வச்சது தான் அந்த மாவு, ஓகேங்களா. அந்த மாவில் தான் இன்றைக்கி நான் சப்பாத்தி போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நேற்றுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஓகேங்களா. அதனால் இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு, ஓகேங்களா. மட்டன் குழம்பு பண்ணேன். அதனால் இந்த எங்கள் வீட்டில் கூட ஒரு 2 சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். அவருக்கு டைம் இல்லைனால ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சாதம் இருக்குது, அது வந்து நமக்கு போதுமானது அப்படின்ட்டு நான் எனக்கு சப்பாத்தி போட்டுக்கிறல. அதோடு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்புறமா அந்த ஆட்டு நுரையீரல் இருக்குல்லப்பா, அது வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஆட்டு நுரையீரல் வந்து இந்த மாதிரி நான் இது கிரேவின்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை வறுவல்ட்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. நாளைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறமா புரட்டாசி வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே டாட்டா காமிச்சிருவோம். அதனால் நேற்றுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதனால் இதை பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யார் சப்பாத்தி வந்து பப்பாளி காய் சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எப்படி செய்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அது ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுறேன், ஓகேங்களா. எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இப்போ சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்ப்பா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஓகேங்களா. இப்போ வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க, பாய்ங்க. வாங்க இப்போ மட்டன் கறியும் சப்பாத்தியும் சாப்பிட்லாம். பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.